ஐயா உண்டியா அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அந்த ஆல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனுக்குடன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மகிழலாம். ஐயாவின் செய்திகளை கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமான வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு. ஒருவேளை உண்ணுகின்ற அன்னத்திலும் அந்த நண்டு கும்பலாக மண்ணை கொண்டு தள்ளிவிடும். அப்பொழுது அவர்கள் கோபப்பட மாட்டார்கள், தவத்தை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்தபடியாக எம்பெருமான் வங்கும் சிறங்கும் ஏவி விடுகிறார். அதாவது இரும்பு இருக்கிறவன் கையும் சிறங்கு இருக்கிறவன் கையும் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சொரியக்கூடாது, இந்த ஊரல தாங்கிக்கணும், அவ்வளவுதான். அப்படி தாங்க முடியாத நிலையிலே இந்த மக்கள் கடற்கரையில அந்த அலை அடிக்கிற இடத்துல போய் இருந்து கொள்வாங்களாம். ஏன்னா அந்த கடல் காற்று அப்படியே வீசுகிற போது அது இந்த உடம்புக்கு கொஞ்சம் சுகத்தை கொடுத்தது. உகப்பாட்டு படிக்கிறதும் அங்கே இருந்து தான், உச்சிப்படி படிக்கிறதும் அங்கே இருந்து தான். அன்னம் கூட வேண்டான்னு சொல்லி அந்த ஓத்திரத்தினால அந்த கடற்கரையிலே மக்கள் கூடி விடுவார்களாம். கடற்கரையிலும் உங்களுக்கு ஒரு சுகமா என்று எண்ணி எம்பெருமான் கடல் அலையை ஏவி விட்டார். சில பெண்கள் உடுத்திருந்த ஆடையை அப்படியே அம்போடி கொண்டு போயிட்டு இந்த வருத்தத்தை எல்லாம், இந்த நொம்பலத்தை எல்லாம், இந்த சங்கடத்தை எல்லாம் தாங்கி கொண்டிருந்தவர்கள் தாங்க முடியல. எனவே ஐயா இடத்திலே முறையிடுகிறார்கள். ஐயோ, கடல் தான் அங்கு செல்ல கூடுதில்லை, செய்ய இருக்கவென்றால் மூட்டை நம்மை உபத்திரவம் செய்கிறது. வீட்டுக்குள் சென்றால் விட்டுதில்லை மூட்டை, அது ஊட்டுகின்ற அன்னத்திலே வந்து நண்டு இருக்கிறது. குடிக்கும் அலைநீரிலே பேன் மிதந்து கிடக்கிறது. உடம்பெல்லாம் தெள்ளினுடைய ஊரல் பொறுக்க முடியவில்லை. வங்கு சிறங்கினுடைய நோவு நம்பலத்தை தாங்க முடியவில்லை. நல்ல வகையாக உண்ணுவதற்கு, பாகமுடன் உண்ணுவதற்கு ஆகாரமும் கிடைக்கவில்லை. வெம்பும் காய்கனிகள் இல்லை. தாகம் தீர குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கிடைக்கவில்லை. இத்தனை நோவு நம்பலங்களை தாங்கி எங்களால் தவத்திலும் இருக்க முடியவில்லை ஐயா, இதற்கு ஒரு முடிவுதான் கிடையாதா என்று ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நினைந்து ஐயாவை வேண்டினார்கள். அப்போ ஐயா 6 மாதங்கள் இந்த தவத்திலே மக்கள் அந்த தவத்தின் நெறியை கடைபிடித்து வெற்றி பெற்று விட்டார்கள். துணிவு உடையவர்கள்தான், நம்பிக்கை உடையவர்கள்தான் என்று இனி அவர்களுக்கு இன்னொரு இடத்திலே தவத்திலும் சில மாற்றங்களை அமைத்து தவம் இருக்க செய்ய வேண்டும் என்று ஒரு சொற்பனத்தானிடத்திலே சொல்லுகின்றார். அதாவது, இது நாள் வரையில் நீங்கள் இங்கே தவம் இருந்தது போதும், இனி நான் சொல்லுகின்ற இடத்திலே போய் அந்த தவத்தை நடத்துங்கள் என்று ஐயா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்பதை வாசகத்திலே நமக்கு சொல்லி வருகின்றார். இதன் நேர்த்தற்கு இருக்கும் வருபதிதான் அதின் நோக்கம் சொல்ல அறாலும் இயலாது. சுட்டர்தனை வென்று சுற்று மதில் கோட்டையிட்டு முட்டப்பதி நாடு முகுந்தன் முன்னால் ஆண்டதலம் அலங்கார நற்பதியின் அழகு சொல்ல கூடாது. வலங்காரம் மான வாய்த்த கடல்லதினுள் தேறு பொன்பதிகள் சிங்கார மேடைகளும் நீருக்குள்ளே இருக்கும் நிறங்கள் சொல்ல கூடாது. கன்னிமாராடும் கரிய நல்ல புஞ்சுனைகள் பொன்னினாலே படிகள் பூஞ்ச பீர கொலுவும் மாணிக்க கல்லால் வளர்ந்த மணி மண்டபமும் ஆணி பொந்தன்னால் அழகு பூம்பந்தல்களும் வகையின்னதென்று வகுக்க முடியாது. துகை இன்னதென்று சொல்ல முடியாது. இப்பதியில் நீங்கள் இந்த
நேரம் போனால் அப்பதியில் உங்களுக்கு அதிக பலன் கிட்டும் என்றார். துக்கங்களில் சொற்பனம் போல் சொன்னாரே உத்தரவு. ஆர்க்கம் உடனே அவன் எழுந்து சொல்லிடவே கேட்டு எல்லோரும் கூடி கட்டித்தான் என்று சொல்லி ஆடும் எனவே எல்லோரும் சம்மதிச்சு நடக்க துணிந்தார் நாராயணர் உண்டனவே. அடக்கம் உடனே 6 மாதம் வரைக்கும் இருந்தோமே நன்றாயினி நடப்போம் இப்பதியில் வருந்தாமல் போவோம் மகாபரனார் உண்டனவே. எனவே பெண்ணானுடன் எழுந்து தாகமுள்ள முட்டப்பதிதலத்தில் வந்தனரே. வந்தனர் பதியின் கூறும் வாரியுஞ்செயலுங்கண்டு சந்தன வாரி போலும் தலமிது நன்னதாகும். இந்த நல்பதியில் நாமல் இருந்துதான் தவசு செய்தால் செந்தமில்லாயன் பாதம் செயல் பெற வாழ்வோம் என்றார். அப்போ ஒருவன் கனவிலே எம்பெருமான் உத்தரவு சொல்லுகின்றார். மகனே, இதன்னேர் தெற்கே ஒரு பதி இருக்கிறது. அதன் நோக்கம் சொல்ல ஆறாலும் கூடாது. துட்டர்தனை வென்று சுற்றுமதில் கோட்டையிட்டு முகுந்தன் முன்னால் ஆண்ட தலம் முட்டப்பதி தலம். அலங்காரம் வலங்காரம் அதனுடைய அழகு இதெல்லாம் கண்ட பேர்களுக்குத்தான் தெரியும். அதை சொல்லி விளக்கக்கூடியது அல்ல. தேரும் பொன்பதிகளும் சிங்கார மேடைகளும் நீருக்குள் இருக்கின்ற அந்த நிறங்களினுடைய மகத்துவம் அப்பப்பா. கன்னிமாராடும் கரிய நல்ல பூஞ்சுனைகள், பொன்னினாலே அமைக்கப்பட்ட படிகள், பூஞ்சப்பிற கொலுக்கள், மாணிக்க கல்லால் வளர்ந்த மணிமண்டபங்கள், ஆணி பொன் தன்னால் அழகு செய்யப்பட்ட பூம்பந்தல்கள், இப்படி அமைப்புகளை கொண்டது கடலுக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய சொத்து. அதை அடைகிற நோக்கத்திலே இனி இதிலிருந்து கொஞ்சம் தெற்கே அந்த கடற்கரையில் போய் நீங்க தவத்தை செய்யலாம். 3 வேளை ஆடை தோய்த்து பதமாடி உகப்பாட்டும் உச்சி படிப்பும் கண்டிப்பா படித்து அந்த பணிவிடைய தவறாது செய்ய வேண்டும். உயிர் வலியும் செய்யக்கூடாது. ஆனால் அவித்த நெல்லுடைத்து அன்னம் வைத்து நல்ல தண்ணீரிலே இந்த பதார்த்தங்களை எல்லாம் நீங்கள் சமைத்து உண்டு பண்ணி காய்கனிகள் வாங்கி வந்து விதவிதமாக, அதாவது வத்தல் வகை சீனி பப்படம் பாயாசத்தோடு நீங்க உணவு உண்ணலாம், நல்ல தண்ணீர் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி தவத்துக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த உத்தரவை, இந்த சொப்பனத்தை கண்டவன் உடனே அந்த மக்களிடத்திலே சொல்லுகிறார். அப்போ 6 மாதம் வரையிலும் இதில் நம்ம இருந்தோம். இனி நாம அந்த முட்டப்பதி தலத்தில் போய் தாவம் இருப்போம் என்று சொல்லி மக்கள் எல்லாம் இப்பொழுது ஐயாவுடைய 5 பதிகளிலே ஒன்றாக விளங்குகின்ற சின்ன முட்டத்திலே முட்டப்பதி என்று சொல்லுகிறோமே, அந்த பதி பக்கத்தில் தான், அது அந்த இடத்துல தான் இந்த மக்கள் எல்லாம் தவம் இருந்திருக்கின்றார்கள். அந்த இடத்துல வந்த உடனே வந்தனர் பதியின் கூறும் வாரியும் செயலும் கண்டு சந்தன வாரி போலும் தலம் இது நன்னதாகும். அதாவது திருச்செந்தூர் கடலுக்கு சந்தனவாரி என்று ஒரு பெயர். ஆனால் அங்கு போய் இந்த மக்களை எல்லாம் தீர்த்தம் ஆட விட மாட்டாங்க அந்த காலத்தில். எனவே அதற்கு சமமாக நமக்கு ஐயா இங்கு ஒரு தலத்தை தேடி தந்திருக்கின்றார். இந்த பதியில இருந்து ஐயா சொன்ன பிரகாரம் நாம் தவசு செய்தால் செந்தமிழ் ஆயன் பாதம் செயல் பெற வாழ்வோம் என்று துணிந்து அந்த தவத்தை நடத்த எண்ணினார்கள். வாழ்வதில் குறை வராது மக்களும் கிளைகளோடு தாழ்வது இல்லா வண்ணம் தவமது
வளர்வதாகும். நாள்வழி பலன் உண்டாகும் நாரணர் அருளினாலே ஆழ்வது திடனாம் என்று அதிலவர் இருந்தாரன்றே. நம்ம வாழ்க்கையிலும் எந்த குறையும் நேராது. மக்களும் கிளைகளோடு வெற்றி பெருகி மகிழ்ச்சியாக வாழலாம். எந்த தவத்திலும் எந்த குறையும் எந்த தாழ்வும் ஏற்படாது. ஆனால் நாள் வழியாக நல்ல பலன் கிடைக்கும் அந்த நாராயணர் அருளினாலே தர்ம பூமியிலே போய் நாம் வாழுவது, தர்ம இலகை ஆளுவது திண்ணம்தான் என்ற உறுதியோடு அந்த முட்டப்பதி தவத்தை ஆரம்பித்து நடத்துகின்றார்கள். அங்கு நடந்த அற்புதங்களை பற்றி ஐயா தொடர்ந்து சொல்லி வருகின்றார். என்றே மகிழ்ந்து எல்லோரும் ஒரு முகமாய் அன்றே மிக மகிழ்ந்து அதில் இருந்தார் அம்மானை சூழங்கணியாய் சுற்றி மாதில் போலே நீள அரங்கு வைத்து நெருங்க பூரைகள் வைத்து வைத்தோர் திசையில் வாயில் ஒன்றாக விற்று மெய்த்தேத்தினமும் மிகவே துணிது வைத்து அன்னம் அதற்கும் அவித்த நெல்லை உடைத்து வண்ணமுள்ள காய்கனிகள் வகை வகையாய் தான் வகுத்து நல்ல நீதனில் நாடி துணிது வைத்து எல்லா வகைக்கும் இசைந்த நீரை அருந்தி அந்தி சந்தி நேரீதனை துதித்து தந்திரமதாக தவசு மிக புரிந்தார். கண்டிருந்த மற்ற சாதி எல்லாம் பண்டில் அமைத்தது ஓ பனையேறும் ஜனார்க்கு 3 நேரந்து வைத்து உச்சி ஒரு ஞரமதாய் வேணும் பகுத்தாய் வகிவாய் அலங்கரித்து வேதனவர்க்கு விதித்த விதிப்படியே நாதன் அவர் பங்கில் நாடி மிக வந்தது ஓ எப்போ மீனுண்டு என்றே மிக பார்த்து அப்போதை வேண்டி அறகுற கயவிட்டு வாயில் எடுத்து இட்டு வயிர் வளர்க்கும் ஜனார்கள் கோயிலையும் மறந்து பெண்ணானும் ஓர் மனதாய் இந்த படியா இருக்க இவர்களுக்கு முந்த விதித்த விதி வந்து ஒத்தது ஓ அவர்கள் உடுக்கும் அடையாளுக்கில்லாமல் இவர் இருக்க சற்றும் எண்ணம் ஒன்று இல்லாமல் 3 நிறந்து வைக்கும் உற்ற துணி பொன்னிறம் போல் தோணுதலாய் அவர்கள் தேகம் பளபளன இந்த விதமாய் இவர்கள் பாவித்திடவே சொந்த திருமால் சேர்ந்தார் அவரிடமே ஆதிமகமாலு அவர் பங்கில் இல்லாவிட்டால் ஓதி உணவருந்த ஒன்றும் தெரியாதிவர்க்கு ஓத்தி நம்பூரி பிரமணர்கள் தஞ்சீலை மாற்றி துவைப்பு
மங்களாய் காணுதுகான். இந்த சனார் சீலை ஏகசுரி என்போலே வந்த ஒளி போலும் பளபளன தொணுதுகான். ராமணர்கள் சுத்திரர்கள் பேணி வர்தனக்கு நிராதனமாய் காய்கனிகள் நித்தம் சுமக்குறார்கள். வாய்த்தியங்கள் வந்ததென்று பனையேறுஞ்சனார்கள் நோக்கம் அது வந்ததென்று நீ நிலத்தில் உள்ளோர்கள் எச்சாதியும் புகழ்ந்து இருந்தார்கள் அம்மானை. அப்ப அந்த முட்டப்பதி தலத்திலே ஒரு மாதமாக ஐயா எண்ணியபடி தவத்தை நடத்துகிறார்கள். நல்ல தண்ணீர் பயன்படுத்தி உச்சிப்படிப்பும் உகப்பாட்டும் தவறாமல் தெய்வ பணிவிடையிலும் குறைவில்லாமல் இனி அன்னம் சமைத்து வேண்டிய காய்கனிகள் வாங்கி வந்து விதவிதமான பதார்த்தங்களை செய்து அன்னம் அருந்துவதும் உகப்பாட்டு ஓதுவதும் உச்சிப்படிப்பு படிப்பதும் இவைகளையெல்லாம் தந்திரமதாக தவமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்திருந்த அதுவரையிலும் எக்காலமிட்ட இளப்பமாக சொல்லி நகைத்திருந்த சில ஜாதியினர் இந்த பனையேறும் சாணாருக்கு வந்திருக்கின்ற பவுசா அப்படி என்று சொல்லி மூக்கிலே விரல் வைத்தார்கள். ஆச்சரியப்பட்டார்கள். இது பண்டில் அமைத்தது போல நாராயணர் அவர் வங்கிலே இருக்கின்றார். இல்லாவிட்டால் இவர்களுக்கு ஓதி உணவருந்த எப்படி தெரியும்? ஆதியிலே அமைத்த அமைப்பு இப்பொழுது இவர்களுக்கு வந்து கைகூடி இருக்கிறது. எப்போ மீனுண்டு என்று பார்த்திருந்து ஓடி சென்றதை வாங்கி வந்து ஒழுங்காத அவித்து சாப்பிட தெரியாமல் அரைக்குறைக்காய் அவித்து வாயில் எடுத்துட்டு வயிறு வளர்த்த கூட்டம் புகையிலையும் மறந்து பெண்ணும் ஆணும் ஓர் தளத்திலே கூடி ஓதி உணவருந்துகிறார்களே. அடையப்பா, நாமும் அவர் வங்கிலே சேர்ந்தால் என்னவென்று போற்றி நம்பூரி பிராமணர்களும் கூட காய்கனிகள் சுமந்து கொண்டு கொடுத்தும் இவர்கள் கூடவே அங்குள்ள அந்த பணிகளை செய்தும் மகிழ்ந்திருந்தார்களா? அவர்கள் சொல்லுவார்களா, நாமும் என்னாலும் ஆடைகளை தோய்த்துத்தான் கட்டுகிறோம், அவர்களும் ஆடைகளை தோய்த்து கட்டுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆடை மங்கலாக இருக்கிறது, அவர்களுடைய ஆடை வந்த ஒளி போல இருக்கிறதே என்று ஒத்திப்போ ஒத்திப்போ என்று சொன்ன காலத்திலே நாங்களும் உங்களோடு வந்து ஒட்டிக்கிடுறோம் என்று சொல்லி இந்த மக்களோடு வந்து தெய்வ வழிபாடும் செய்து சமையலும் பண்ணி ஒன்றாக இருந்து உணவருந்தினார்கள். இவ்வளவு சிறப்புகளை அந்த மக்கள் பெற்றதிலே எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம். இவர்களிடத்திலே பக்தி, ஒழுக்கம், சுத்தம், மனக்கட்டுப்பாடு இப்படி பல நெறிகள் வந்திருக்கிறது. இதை அவர்கள் ஊர்களிலே போய் வாழ்ந்து காட்ட வேண்டும். அங்குள்ள மக்களும் இதை அறிய வேண்டும். எல்லா மக்களும் இந்த உயர்ந்த நெறியை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இனி அவர்களை எல்லாம் அவரவர்களுடைய இடங்களுக்கு அனுப்பி வைக்க திருவுள்ளங்கொண்டார்கள். அதற்கு அங்கே என்ன நடந்தது என்பதை ஐயா தொடர்ந்து வாசகத்திலே சொல்லி வருகின்றார். அச்சாதி எல்லாம் அப்படியே சொல்லி மிக சாதி மற்றோரெல்லாம் தலை கவிழ்ந்து இருக்கையிலே நாதி திருமால் நாடுகின்ற சான்றோரை இவர் கருளும் ஆண்டும் லக்கும் தீகைந்ததல்லோ அவரவர்கள் வீட்டில் அனுப்பிவிட வேணும் என்று தோணித்தார் மனதில் சொற்பனம் போல் எம்பெருமாள் மாணிக்க சான்றோர் மனம் அறியதன் பார்த்து இனி நாமல் இப்போ இருந்த தலத்தை விட்டு தனியான நம்மள் அங்கு சார்ந்தோமே அனக்கால் நம்முடைய ஜாதி நாகை தெளிவு பேசும் அல்லோ எம்முடைய தவமும் இல்லை என்று போய்விடுங்கள் முன்னிருந்த வீடும் மூண்டிருந்த பண்டமும்
முதல் தன்னிருந்த சொத்தும் தலத்தை இழந்து வந்தோ இனி அங்கே போனால் இருக்க இடமும் இல்லை. இனி அங்கே போவதை காலிந்த கடலதிலே விழுந்தோமே ஆனால் மேலும் பதவி உண்டு. ஆளுந்தல்லுடன் நினைத்து அல்லோருமே இருந்தார். அப்போதரிநாதன் ஆகட்டன ஊருக்கி இப்போ நீ போங்கள் என்றே விடை கொடுத்து இன்னும் இவர் போகலையே என்றே மனதில் உற்று அன்னமதை குறைத்து ஆளாகரிசியிட்டார். ஆளாகரிசி அலர் மலர்ந்த கோவையுடன் தாழாமலே ஜனங்கள் சடையாமல் எத்தனரே துவையல் முடங்கவில்லை தினம் சேவிப்பதும் உகப்பாட்டு ஒதுவதும் ஓயாமல் செய்தனரே. இன்னும் போனாரில்லையே இப்படியே செய்திடினும் இன்னும் ஒரு வசனம் இப்போது செய்யவென்று உன்னி திருமால் உற்ற வைசூரியைத்தான் ஏவினார் சான்றோர்க்கு எந்திழைக்கும் பிள்ளைகளுக்கும் மேவிய சான்றோர் மிக மெலிந்து தான் வாடி பற்றியிருந்த பரிஞ்சிறங்கு மாறல்லையே முற்றும் கண்ணொழிவும் முழுதும் திறக்கல்லையே கும்பி குளிர குடிக்க கிடைக்கல்லையே வெம்பும் இலைகனிகள் மிக பறிக்க குடலையே ஐயோ நாமெல்லாம் அலைந்தும் அலைந்திருக்க வையமதில் இல்லாத வைசூரி வாழைந்துதல்லோ என்று ஜனங்கள் என்னும் பெரிதாகி சென்ற ஜனத்தில் சில பேர் மாடிந்திடவே பதவி நடுங்கி வரனே நிதஞ்சமென குதறி உலகில் கூச்சல் மீகங்கடைந்து எங்கே இருந்தாலும் ஈசன் ஜெயலெனவே சங்கை வழுகாமல் தாமோதரனுடைய நினைவு அயராமல் நிலை தவறி போகாமல் தன்னுடைய வீட்டில் தான் போவோம் நாமளன்றி போகும் முன்னாக பெரியோன் பதம் அணுகி பாகு உரைத்து பட்டச்சளம் உரைத்து உத்தரவு வேண்டி உற்றிடத்தில் போவோம் என புத்தியுடனே பெரியோன் அடி சேர்ந்தான். இப்ப ஐயாவுடைய எண்ணப்படி இந்த மக்கள் எல்லாம் அவரவர் ஊர்களிலே வீடுகளிலே போய் வாழ வேண்டும். இதை பார்த்து எல்லா மக்களும் இந்த வழிக்கு வர வேண்டும், இந்த நெறியை பெற வேண்டும் என்று அங்கும் ஒரு சொற்பனத்தானிடத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு இதை உணர்த்துகிறார். ஐயா நம்ம எல்லாம் ஊருக்கு போக சொல்லுகிறார், நம்ம எல்லாம் ஊருக்கு புறப்படணுமா அப்படி என்று அவன் சொன்னான். ஆனால் அங்கிருந்த மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நாம இனி ஊருக்கு போனா நம்முடைய ஜாதி மக்களே நம்மளை இழிவாக பேசுவார்களே, நம்ம குடும்பத்தார்கள் கூட. ஏன்னா அன்னைக்கு பண்டங்கள் வீடுகள் ஆடு மாடுகள் தோட்டம் துறவுகள் எல்லாம் அந்தந்தால போட்டுக்கிட்டு கேட்டவங்களுக்கெல்லாம் சும்மா கொடுத்துக்கிட்டு நம்ம எங்களுக்கு ஐயா போதும்னு சொல்லிட்டு வந்தோமே, அன்றைக்கு நீங்கள் எங்கள் தோப்பையா போதும்னு போனீங்களா, இப்போ இங்கே எதுக்கு வந்தீங்க என்ன கேள்வி பேசுவாங்க. அதனால் நம்ம இந்த கடலில் விழுந்து செத்தா கூட நமக்கு புண்ணியம் உண்டு, நம்ம ஊருக்கு போகக்கூடாது அப்படி என்று அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். ஐயா பார்த்தார், ஊருக்கு போக சொல்லி இவங்க இன்னும் போகலையே அப்படி என்ற எண்ணம் கொண்ட பெருமான் இவர்களுக்கு அன்னம் ஆக்கி போடுவதற்கு ஆங்காங்கே
சில அன்பர்களிடத்தில் ஐயா கனவுல சொல்றது, அவங்க வண்டியா பண்டங்களும் கொண்டு வந்து அதை சமைச்சு அவங்களுக்கு அன்னம் போட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால ஐயா யார்ட்டையும் அந்த உத்தரவு சொல்லலை. எங்க இருந்தோம் அரிசியோ பருப்பு காய்கறிகளோ ஒன்றும் வரல. அப்படி இவர்களுக்கு இருந்த 2 ஆளாக்கு அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சார். அப்பொழுது சொல்லுவாங்க, கடம்பா கொடியை பறிச்சு சாப்பிடணும், கடல் தண்ணீரை குடிக்கணும். இது நமக்கு என்ன புதுசா? இதை விட்டு போகவே கூடாது அப்படி என்று இருந்து விட்டார்கள். மீண்டும் இன்னும் போகவில்லையே என்று அறிந்த எம்பெருமான் உற்ற வைசூரியை ஏவி விட்டார். அந்த வைசூரி கண்டு மக்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டார்கள். அதுல 13 பேர்கள் இறந்து போனதாகவும் சொல்லுவார்கள். மற்றும் உள்ள அநேக அன்பர்களுக்கு கண்ணு தெரியாமலும் வாய் பேச முடியாமலும் காது செவிடாகியும் கால்கரங்கள் எல்லாம் மொட்டியும் அந்த நோயினால பாதிக்கப்பட்டார்கள். அப்போ அந்த மக்கள் நினைக்கிறாங்க, பெரியோனிட்ட உத்தரவை நாமல் மறுத்து நடந்தால் அது முறையா? எங்கே இருந்தாலும் ஈசன் செயல்தான். அதனால இன்னும் நாம இப்படி வீம்பு பிடிக்க கூடாது. நாம் அங்க பட்ட சலமெல்லாம் ஐயாவை போய் பார்த்து அவரிடத்துல எடுத்து சொல்லி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் நாம நடந்து கொள்ள வேண்டும், அதுதான் முறை என்று அங்கிருந்த மக்கள் எல்லாம் சாமி தோப்புக்கு ஐயா இடத்திலே வருகிறார்கள். சேர்ந்து வைப்பதியின் செய்தி எல்லாம் உரைத்து கொண்டு வந்து முட்ட பதியின் பெருமை சொல்லி ஊனை கிடையாததுவும் உயிரழிவு வந்ததுவும் கொணுதல் எல்லாம் கூறி விடை கேட்டார். போது நாதன் எல்லோரையும் பார்த்து, இப்போது உங்கள் இல்லிடத்திலே போனால் நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராகவே இருந்தால் பேருங்களுக்கு கிடைக்கும். அன்னம் அளக்கும் ஆதி தீரு நெடுமால் முன்னவன் தன் பேரால் முத்திரிகளிட்டதினால் சென்ற இடமெல்லாம் சிறப்பதிகம் உங்களுக்கு என்றைக்கும் நல்ல இயல்வே அருள்வோமென நல்ல விடை கொடுத்து நாராயணர் அனுப்ப பல்லம் வளர் சான்றோர் வாழ்த்தி அவர் போனார். அவரவர்கள் வீட்டில் அன்பாக போனவுடன் இவர்க்கு நல்ல இயல்பு செய்ய வேணும் என்று உலகம் அதில் எம்பெருமாள் ஒரு சொருபம் கொள்ளலுற்றார். இறப்ப வடிவாய் எடுத்தார் ஒரு வேஷம். இறப்ப வடிவாய் எடுத்தார் ஒரு வேஷம். பரப்ப வடிவை பாருள்ளோர் கண்டு கண்டு கோட்டை கணக்காய் குளிந்த நல்லை எடுத்து சாட்டமுடன் கைகனிகள் சகல வாகையுடனே பழங்கள் முதலாய் பப்படமும் பாயாசமும் வழங்கையிலையிட்டு வத்தல் வகை சீனியுடன் அன்னம் முதற்தானம் ஆடையோடு பொந்தானம் சொர்ணதானம் முதலாய் துவையற்காரர்கெனவே சான்றோரினத்தில் சார்ந்து அன்பு கொண்டவர்கள் ஆண்டோன் அருளால் அன்னவசிரம் கொடுத்தார். நித்த நித்தம் அண்ணன் நீங்கள் உண்ணும் என்று சொல்லி சித்தம் இரக்கம் அதால் துவையற்காரர்கெனவே இடைவிடாதபடியே ஈந்தாரே அன்னம் அது வடவெல்லாம் தீர்ந்து மகிழ்ந்தார் துவைத்திருந்தோர். 4 திசையும் நடந்து பிச்சை தான் குடித்து பால் பவிசோடு பாவி திருந்தனரா. இப்படியே சான்றோர் இனமாயிருந்தவர்கள் அப்படியே பிச்சையிட்டு அன்பாய் மகிழ்ந்திருந்தார். பாங்கானதுவையில் பண்டாரங்களெல்லாம் உங்காரமாக பிச்சையமுதுண்டிருந்தார். ஐயா இடத்திலே வந்த மக்கள் எல்லாம் 6 மாதங்கள் தெள்ளாலும் பேனாலும் மூட்டையாலும்
வங்கு சிறங்காலும் நண்டாலும் கடல் அலையாலும் பட்ட கஷ்டங்களை ஐயா இடத்திலே முறையிட்டார்கள். முட்டப்பதியிலே வந்து சொகுசாக தவத்தையும் வளர்த்து நல்ல உணவு உடை இவைகளோடு வாழ்ந்திருந்த நிலையை சொல்லி பின்னாலே ஊனு கிடையாததும் உயிரழிவு வந்ததும் முதலான கோணுதல்களை எல்லாம் ஐயா இடத்துல கூறி விடை கேட்டார்கள். ஐயா சொல்லுவார், மக்களே 13 பேர் இறந்து போனார்கள் என்று சொல்லுகிறீர்கள், அவர்களெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள்.